இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் பாகிஸ்தானில் கடந்த பிப்ரவரி மாதம் பார்லிமெண்ட் தேர்தல் நடைபெற்றது. ஷபாஸ் ஷெரீப் இரண்டாவது முறையாக பிரதமரானார். அந்நாட்டு அரசின் மீது அதிருப்தியில் உள்ள பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை பாராட்டி வருகின்றனர். அந்த வரிசையில் பாகிஸ்தான் எதிர்க்கட்சித் தலைவர் மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் இந்தியாவை பாராட்டி பார்லிமெண்டில் பேசியிருக்கிறார். உலக அளவில் வலிமையான நாடாக இந்தியா வளர்ந்து வருகிறது. நாம் நிதிக்காக பிச்சை எடுக்கிறோம். உலக அளவில் இந்தியா வல்லரசாக வளர்ந்து வரும் நிலையில் பாகிஸ்தான் திவாலாகி வருகிறது. 1947 ஆகஸ்டில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நேரத்தில் சுதந்திரம் பெற்றன. இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் வளர்ச்சி நிலை எங்கே? நம் மாநிலங்களின் நிலை எங்கே? இதற்கெல்லாம் யார் காரணம்? பார்லிமெண்ட் தேர்தல் நடத்தப்பட்ட விதத்தில் யாருக்குமே திருப்தி இல்லை. வெற்றியாளர்கள் தோற்றவர்கள் இருவருக்கும் ஒரே நிலைதான். ஏனென்றால் தேர்தலில் அந்த அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கிறது. ஆளும் கட்சி அரசியல்வாதிகள் ஒழுக்கத்தை மறந்து நாட்டின் ஜனநாயகத்தை விற்கிறார்கள் என மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் கூறினார். ஏதோ ஒரு சக்தி நம்மை பின்னால் இருந்து கட்டுப்படுத்துகிறது. நாம் வெறும் பொம்மைகளாக இருக்கிறோம். அவர்கள் முடிவுகளை எடுக்கிறார்கள். யார் பிரதமர் என்பதை அதிகாரம் படைத்த அதிகாரிகள் தீர்மானிக்கிறார்கள் என பாகிஸ்தான் ராணுவத்தை குறித்து மறைமுகமாக மௌலானா ஃபஸ்லுர் ரஹ்மான் புலம்பியுள்ளார்.